சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசியை குரு பார்ப்பது 6ஆம் இடத்தில் சூரியனும் 10ஆம் இடத்தில் குருவும் இருப்பது சிறப்பான பலன்களை தரும் அமைப்பு. 7ஆம் இட சனி உச்சநிலையில் இருந்து கேந்திரமும் பெற்றிருப்பதால் அவ்வளவு நற்பலன்களை தருவார். ஆனாலும் திருமண போன்ற தடைகள், நண்பர்கள், கூட்டாளிகளால் தொல்லை, சூதாட்டத்தில் பொருள் இழப்பு போன்றவை ஏற்படும். உங்களுக்கு தொழில் முன்னேற்றத்திற்கான சூழல் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தற்போது நல்ல சாதகமாக வந்துள்ளது. இதனை பயன்படுத்தி அனைத்து துறைகளிலும் நல்லபடியாக முன்னேற்றமடையலாம். உங்களுக்கு வேண்டிய பண வசதிகள், தொழில்நுட்ப வசதிகள் எல்லாம் கிடைக்கும். எனவே உணர்ச்சி வசப்பட்டு வீண் சண்டை சச்சரவுகள் இறங்கி உங்கள் முன்னேற்றத்தை நீங்களே வீணாக்காமல் மிக எச்சரிக்கையுடன் நடந்து நல்லபடியாக மேற்கண்ட பலன்களை பெறுவீர்கள். உடலில் தோல் நோய் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். பயணங்களால் புதிய முயற்சிகள் வெற்றிகள், அதனால் லாபமும் கிடைக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். பெண்களுக்கு புதிய ஆபரணங்கள், புதிய சொத்துக்கள் வாங்கும் சூழல் அமையும். குடும்ப சிக்கல்கள் விலகி நல்ல சூழல் அமையும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். விவசாயிகள் புதிய வருமானத்திற்கான திட்டங்களை செயல்படுத்துவார்கள். மாணவர்கள் கூடுதல் கவனத்துடன் நேரத்தை ஒதுக்கி சிறப்பான கல்வியை பெறுவார்கள். நீண்ட நாள் எதிர்பார்த்திருந்த நற்செய்தி உங்களை தேடி வரும். வேலை தேடும் இளைஞர்கள் புதிய திட்டங்களை வகுத்து வெற்றி பெறுவீர்கள். காவல்துறை, இராணுவம், மருத்துவம் போன்ற துறைகளில் பணிபுரிபவர்கள் புதிய பதவிகளை பெறுவீர்கள். ராகு, கேது ஆகியவை சாதகமான இடத்தில் இல்லை. திருநாகேஸ்வரம், ராகு பகவானுக்கு பாலாபிஷேகம், விநாயகர் வழிபாடு, அன்னதானம் செய்தல் ஆகியவை தடைகளை நீக்கி உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும். மொத்தத்தில் ராகுவால் சாதகமான பலன்கள் கிடைத்து செயல்படும் சிறப்பான மாதமாக இந்த மார்கழி அமையும்.